நோய் தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற உலக நாடுகள் அனைத்தும் கூட ஒரு முக்கியமான நாடு. ஏனென்றால் இந்தியா இன்று 100 கோடி டோஸ் தடுப்பூசிகளை நிறைவு செய்திருக்கிறது. நாட்டிலே உற்பத்தி செய்து நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து சென்று லடாக்காக இருக்கலாம், வடகிழக்காக இருக்கலாம், தமிழகம் போன்ற மாநிலமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே எடுத்து சென்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்று சொல்வார்கள், எதற்கும் கூட ஒரு இடம் கொடுக்காமல் இன்று 100 கோடி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 100 கோடியே 40 லட்சம் தாண்டிட்டோம் தடுப்பூசிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கூட டெல்லியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்கள பணியாளர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள் எல்லோருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருண் சிங்ஜி அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட பெருந்துறையில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர், அதே போல இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரில் நம்முடைய தலைவர்கள் சென்று முன்கள பணியாளர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய கடினமான உழைப்பு தான் நம்முடைய பாரதிய நாட்டிலே 100 கோடி தடுப்பூசி இன்று நாம் செலுத்துவதற்கு மிக முக்கிய காரணம். நண்பர்களே, அது மட்டுமல்ல, தடுப்பூசி செலுத்தப்பட ஆரம்பித்த முதல் நாளில் இன்று வரை சராசரியாக ஒரு நாளும் கூட 30,07,000 தடுப்பூசிகளை இந்தியா செலுத்தியிருக்கிறது. உலக வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னா தெற்கு அமெரிக்காவில் 20,23,000 தான் சராசரி. அதே போல் ஐரோப்பிய யூனியனில் 6,71,000 தான் சராசரி. நம்முடைய இந்தியாவிலே 30,07,000 தடுப்பூசிகளை சராசரியாக செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் செப்டம்பர் 17ஆம் தேதி உச்சபட்சமாக 2,50,00,000 தாண்டி தடுப்பூசி செலுத்தியிருக்கிறோம். 7 நாட்களிலே 1 கோடி தடுப்பூசியை தாண்டி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா தொற்று ஆரம்பித்த பொழுது எப்படி பேசினாங்க, இது மோடிக்கு ஊசி, இந்த ஊசியை போட்டுக்கொள்ளாதீர்கள், இது அப்படி எப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் முறியடித்து நாட்டு மக்களின் நம்பிக்கை, முழு நம்பிக்கை மோடிஜியின் மீது இருக்கிறது. அதனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிக பெருமைப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, பல உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார்கள். தடுப்பூசியை கொண்டு வந்ததன் மூலம் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார்கள். நண்பர்களே, அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி நாளை தமிழகம் முழுவதும் உள்ள முன்கள பணியாளர்கள், நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுதி அந்த கடிதத்தை நாளை கொடுக்க போகின்றோம். நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபாரிகள், நாங்கள் அனைவரும் கூட நம்முடைய தடுப்பூசி மையத்திற்கு சென்று அந்த மையத்தில் பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், டாக்டர்கள், யாரெல்லாம் முன்கள பணியாளர்கள் வேலை செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய நன்றி கடிதத்தை அளித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு தபால் துறை ஒரு சிறப்பு கவர் ஒன்றை வெளியிட இருக்கிறது. அது 100 கோடி தடுப்பூசி எட்டியதற்காக ஒரு சிறப்பு தலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்து தமிழக அஞ்சல் துறையிலிருந்து ஏற்பாடாக இருக்கிறது. சென்னையில் இன்னும் ஒரு 2 நாட்களில் இது நடக்கும். அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா தயவு செஞ்சு 100 கோடி தடுப்பூசி நிறைவு செய்திருப்பதை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில அகில இந்திய பொதுச் செயலாளர்கள் எப்பொழுதுமே டூர் வருவார்கள். இப்ப நம்ம அருண் சிங்ஜி அவர்களுடைய மாநிலம் என்பது கர்நாடகா, ராஜஸ்தானுக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்கள் பொறுப்பு இல்லாத மாநிலத்திற்கு ஒரு டூர் வருவாங்க. எப்படி அந்த மாநிலம் இருக்கிறது, கட்சி எப்படி இருக்கிறது, கட்சியினுடைய அடிப்படை எப்படி இருக்குது, தலைவர்கள் தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று. அதே போல நம்முடைய அருண் சிங்ஜி அவர்கள் முதல் முறையாக தமிழகத்திற்கு டூர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களை, கட்சி நண்பர்களை எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. நேற்று இரவு கோயம்புத்தூருக்கு வந்தார். நேற்று இரவு 8:30 மணிக்கு கோயம்புத்தூர் வந்தார். இன்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளுக்கு பெருந்துறையில் ஒரு பூத்தினுடைய மீட்டிங்கில் பங்கு பெற்றார். அதன் பின்பு இந்த மண்டபத்தில் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்ட தலைவர்கள் மீட்டிங், அணிப்பிரிவு தலைவர்கள் மீட்டிங், உள்ளாட்சியிலே வெற்றி பெற்ற, அதாவது எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற நம்முடைய பிரதிநிதிகளுடைய மீட்டிங், தொடர்ச்சியாக கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களுடைய மீட்டிங் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு திருப்பூர் செல்லவிருக்கின்றார். திருப்பூரில் நாளை பகல் வரை மீட்டிங் முடித்துவிட்டு அதன் பின்பு மத்தியானத்துக்கு மேலே நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவருடைய தொகுதியில் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் டெல்லி செல்ல அமைச்சர் செந்தில் அவர் கொடுத்திருக்காரா? அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டார்.
இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர். தூத்துக்குடியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது குற்றம் சுமத்தப்பட்டவர். அதன் பின்பு பலமுறை வருமான வரித்துறை, பலமுறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் யால் சோதனை செய்யப்பட்டது. அதன் பின்பு பல ஊழல்களிலே ஹைகோர்ட் வரை கேஸ் நடந்தது. இது அனைத்தையும் கூட தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, கீழே இருக்கக்கூடிய அண்டாக்கரியை பார்த்து அடுப்புக்கறி நீ தான் கருப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், சொல்வதற்கு ஒரு அரிச்சந்திரன் வேண்டும். நாங்கள் குற்றம் சுமத்தி இருப்பது வெகு சிம்பிளான ஒரு விஷயம். தமிழகத்திலே ஆர்டிபிஷியலாக மின் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிட்டு அதை முறைப்படுத்துவதற்காக சந்தையிலே அதிகமான விலை கொடுத்து வாங்கி அதன் மூலமாக சில கம்பெனிகளுக்கு உயிரூட்டுவதற்காக இது ஒரு ஃப்ராடாக கடந்த 5 மாத காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் இன்னொரு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேலையை செய்து முடித்த கான்ட்ராக்டர்கள், குறிப்பாக தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல அவர்களுடைய பில்லை எல்லாமே 3 மாசம் கிடப்பில் போட்டு அந்த பில்லை கிளியர் பண்ணுவதற்காக 4% கமிஷன் வாங்கியிருக்கின்றார்கள். அவருடைய வீட்டுக்கு போய் இதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எல்லா இடத்துலையும் போடுற சோதனையை செந்தில் பாலாஜி அவங்க வீட்டில் போய் இன்னைக்கு போட்டாங்கன்னா கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஃபோகால்டு பவர் கன்சல்டன்ட்ஸ் அவங்க மூலமாக போய் அது யாருக்கிட்ட அந்த பணம் போய் எதற்காக பில் கிளியர் செய்யப்படுது. நேற்று நாம காட்டினது எக்ஸல் ஷீட்டில் எங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ பிடித்து என்னுடைய ட்விட்டர் பதிவிலே பதிவு செய்திருந்தேன். அதில் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் எந்தெந்த கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ பணம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த 29 கோடி ரூபாய், குறிப்பாக அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சில 2 பேரை தவிர அந்த 29 கோடி ரூபாய் கிளியர் பண்ணும் பொழுது 4% கமிஷன் எடுத்துக்கொண்டு கிளியர் செய்திருக்கிறார். இதற்கு வரவேண்டும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர் ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொழுது முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து நல்லவர் என்று கேரக்டர் சர்டிபிகேட்டை கொடுக்கிறார் என்றால் தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இது முதல். இரண்டாவது, 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னது தமிழகம் எப்பொழுதுமே 20 ரூபாய்க்கு நாங்க பவர் வாங்கவே இல்லை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது 20 ரூபாய்க்கு நீங்க பவர் வாங்கியிருக்கீங்கன்னு காட்டும் பொழுது என்ன சொல்றாங்க, மற்ற மாநிலமும் வாங்கியிருக்காங்க. 20 ரூபாய் வாங்குவதற்காகத்தான் நிலக்கரி இல்லை என்கின்ற பிரச்சனையை உருவாக்கி தட்டுப்பாட்டை ஆரம்பித்து வைத்தார்கள். அதுவும் கூட மொத்தமாக 1 மணி நேரம் அந்த ரேட்ல வாங்காம இடையில 15 நிமிஷம் ஒரு ரேட் அந்த மாதிரி வாங்கி ஆவரேஜ் ரேட்டை குறைப்பதற்காக ஒரு முயற்சியும் கூட எடுத்திருக்கின்றார்கள். அதுவும் கூட வெளியே வர வேண்டும். மூன்றாவதாக இன்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம். தமிழக மின்சாரத்துறை, கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள், பிஜிஆர் எனர்ஜி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன தொடர்பு? எதற்காக டிஎன்ஏஇபியில் இருந்து பல ஆயிரம் கோடி வருமானம் உள்ள சில கான்ட்ராக்டுகளை பிஜிஆர் எனர்ஜிக்கு அடுத்த சில நாட்களிலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இது வெளியானதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு சிக் கம்பெனியை நல்ல கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்றதுக்கு எதுக்கு இந்த முயற்சி நடக்கிறது? இதற்கு எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்ல வேண்டுமா தவிர அந்த வீட்டில் இருக்கிற 5 பவர் கன்சல்டன்ட் போற பவர் பாயிண்டை காப்பி பண்ணி ட்விட்டர்ல பதிவு போட்டு ரிப்ளையா கொடுத்துருக்காங்க. அதனால் உண்மையான நேர்மையான ஆட்சி நடத்துகின்றேன் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறைகூறு இருக்கின்றார் என்றால் முதல்ல நேர்மையை செந்தில் பாலாஜியின் மீது காட்டுகிறது. இது மட்டும் இல்ல, கரூர்ல இருந்து கோவை பகுதியில எல்லா தொழிலதிபர்களும் இப்பயே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு தெரியாது, இரட்டிப்பு பண்ண போறோம், 20 ரூபா கொடுக்கணும், 15 ரூபா கொடுக்கணும், நான் தான் கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சர்னு சொல்லி அவருடைய ஆட்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூர் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரூரில் ஆரம்பித்த மிரட்டல் கரூர்ல இருந்து ஈரோட்டுக்கு வந்து ஈரோட்டில இருந்து கோவைக்கு போயிடுச்சு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கொங்கு பகுதியிலே வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்களை வந்து ஸ்கொயர் ஃபுட் ரேட்ல மிரட்டி அடிப்பணிய வைத்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதிக்கு வந்துடலாம்னு நினைச்சாங்கன்னா அது பகல் கனவு மட்டும்தான். அதனால் இதற்கு நிச்சயமாக நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கும். ஏன்னா நம்ம வெள்ளை அறிக்கைன்னு சொல்ற எந்த அறிக்கையும் வெள்ளை கிடையாது. ஏன்னா அவங்க எதுவுமே கொடுக்கல. நீட்டில இருந்து ஆரம்பித்து எதற்குமே அறிக்கை இல்லை. கிளியரா சொல்லணும். 2021 ஏப்ரல்ல காபந்து அரசு, அதாவது எலெக்ஷன் முடிந்ததற்கு அப்புறம் ஒரு அரசு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச காலகட்டத்தில் கேன்சல் பண்ண அந்த கோல் கான்ட்ராக்ட், அதன் பின்பு அரசு வந்ததுக்கு அப்புறம் கூட நடைமுறைப்படுத்தாமல் ஆர்டிபிஷியலா கோல் ஷார்டேஜ்னு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து அந்த இந்தியன் பவர் எக்ஸ்சேஞ்சில் வந்து 20 ரூபாய்க்கு பவரை வாங்கி அது வாங்கவில்லை என்று அக்டோபர் 6ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் தட்டுப்பாடே இல்லை என்று சொன்னவர் எதற்காக 20 ரூபாய்க்கு ஒரு யூனிட் எடுத்து சொல்லுவாங்க. அதனால் ஏற்கனவே சொன்னது போல இது ட்ரெய்லர் தான். அதனால் இப்போது அவர் திருந்தி கொண்டு இந்த 2006 to 2011 மாடல கையில் எடுக்கக்கூடாது.
அவர் வந்து வீட்டில் இருக்கிற அந்த பவர் கன்சல்டன்ட்டை வச்சே அந்த கம்பெனி நடத்திக்கலாம், எல்லாத்தையும் பணம் செய்ய வேண்டும், பணம் வைத்து ஒரு தொழிலதிபரை மிரட்ட முடியும், அதன் மூலமாக கட்சியை வளர்க்க முடியும் என்று நினைத்தால் பகல் கனவு காண்கிறார். மக்கள் திரும்பி கேட்பார்கள். அது வந்து ஆட்சிக்கு வந்து 5 மாதம் தான் ஆகிறது. 5 மாதத்திலேயே வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து இந்த ஊழலுக்காக என்ன அஸ்திவாரம் போட்டிருக்காங்களோ அதை களைவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு சயின்டிபிக்காக ஊழல் செய்வதற்காக ஸ்ட்ரக்சரிங் செய்ய ஆரம்பித்திருக்காங்க. ஸோ அவர்கள் கேட்ட கேள்வி 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினாங்க, 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினதுக்கான ப்ரூஃபை கொடுத்தாச்சு. அதுதான் அவருடைய முந்தானத்து கேள்வியாக இருக்கு. இப்போது அவர் சொல்றது வேற சொல்றாங்க. 4% கமிஷன் வாங்கவில்லை என்று அவர் சொல்லட்டும். அந்த கான்ட்ராக்டரை வச்சு எத்தனை நாளைக்கு அவங்க மிரட்டுவாங்க? அடுத்த வாரம் சோலாரை பற்றி பேசலாம். இந்த வாரம் வந்து தெர்மலை மட்டும் கை வைப்போம், இதற்கான பதில் வரட்டும். சோலார் முடிந்தது, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பெரிய கம்பெனிக்கு எப்படி கான்ட்ராக்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமா அப்படின்னு பேசணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு வரும்போது எப்பொழுதுமே காவலர்களுடைய விலை திண்டாட்டம் தான், அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அவருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் நாம கூட வாட்ஸ்அப்ல படித்தோம். அவ்வளவு மோசமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருந்தாங்க. இது புதிது கிடையாது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நான் நேர்மையான அரசு கொடுக்கின்றேன், மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் வரவேற்கிறோம். இப்ப கூட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகத்தான் இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்ட ஆரம்பிக்கும் பொழுது, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட்டு கொடுங்கன்னு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கேள்விக்குறியாகும். அதனால் முதலமைச்சர் உடனடியாக கவனம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. கவனம் கொடுப்பாரு. உள்ளாட்சி அமைப்புகளில் இப்போ நிறைய பேர் பிஜேபி உள்ள வந்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க பிஜேபியினுடைய தமிழகத்தினுடைய பங்களிப்பு? ஆனால் பிஜேபி கட்சியை பொறுத்தவரை அற்புதமான விஷயம் என்னன்னாங்கன்னா, எங்களுடைய தலைமை என்பது ஒரு கூட்டு தலைமை, மிக ஒரு சாமர்த்தியமான தலைமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு தேசியத்தில் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய 55 கோடி மகளிர், 60 கோடி மகளிருக்கு தலைவியாக எங்களுடைய வானதி சீனிவாசன் அக்கா இருக்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அண்ணனை போன்ற தலைவர்கள் சட்டசபையில் எங்களுடைய குரலாக இருக்கின்றார்கள். முன்னாள் மாநில தலைவர்கள் சிபிஆர் அண்ணன் கேரளத்தினுடைய பிரபாரியாக முழுமையாக கேரளத்தில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த கட்சியை பொறுத்தவரை வேலை செய்தால் யார் வேண்டுமானாலும் தலைவர்களாக முடியும் என்கிறது தான் சாமானிய மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்ற செய்திங்க. தொடர்ச்சியாக உழைப்பிற்கு நாங்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு பதவியில் எங்கள் வேலை செஞ்சுட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, பின்னாடி எல்லாமே இருக்கிறாங்க. இது வந்து தமிழகம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது. மக்கள் வந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது பொய்யான செய்தியை மட்டுமே போட்டு அரசியல் செய்ய முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கிடையாது. எங்களுடைய பணியை மக்கள் பார்க்குறாங்க. களத்துல வானதி அக்கா வந்து லடாக்ல இருந்து, நார்த் ஈஸ்ட்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து ஓடுறதை பார்க்குறாங்க. அண்ணா வந்து கேரளாவுடைய புயல்ல நிவாரண பணிக்கு வந்து பத்தனந்திட்டால இருந்து மேல காசர்கோடு வரைக்கும் ஓடுறதை பார்க்குறாங்க. எம்எல்ஏக்களுடைய சிறப்பான வேலைகளை மக்கள் பார்க்குறாங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நல்ல ஒரு கட்சி வர வேண்டும் என்று. அதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஊடக நண்பர்கள் நல்ல விஷயங்களை, மோடிஜி பார்த்தீங்கன்னா நேற்று கூட தமிழில் ஒரு பதிவு போட்டு நம்முடைய காரியகர்த்தர்கள்லாம் வந்து வாழ்த்தினாங்க. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழக மக்களுக்கு நன்றிகள். ஏன்னா அவ்வளவு கூர்மையாக பார்த்துட்டு இருக்காரு. தமிழகத்தை பொறுத்தவரை சிறிய வெற்றி பெரிய வெற்றி என்ற கணக்கு இல்லை. ஒரு மனிதன் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மதிப்பு மரியாதையும் வைத்து வாக்களித்தாலும் கூட அது எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இந்த கட்சி வளர்ந்தது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு 2 யூனியன் கவுன்சிலர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. விழுப்புரத்திலிருந்து ஒருவர், கள்ளக்குறிச்சியிலிருந்து சுயேட்சையாக ஜெயிச்ச 2 பேர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் அண்ணன் கேட்டது நல்ல கேள்வி. கட்சி என்பது ஒரு கூட்டுத்தலைமை. மக்கள்கிட்ட வந்து கட்சியினுடைய கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றோம். அதனால் தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை நினைக்கின்றோம். தொண்டர்கள் சார்ந்த கட்சி. ஒன்னா பண்ணுவாங்கன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இபி மினிஸ்டர் வந்து அவர் பண்ணதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல், அவங்க என்ன சொல்லி என்ன திட்டினாலும் கூட நம்மை பொறுத்தவரை பொறுமையாக இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ முதல்வர் அவர்கள் தலையிட்டாலும் கூட காலம் கேட்டு விடாது. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் அவங்க தான் இருக்க போறாங்க. மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி மதிப்பு கொடுத்து முதல்வருடன் எப்பவுமே நிற்கும். நல்ல விஷயம் இருக்கு. இந்த ஊழலுக்கான அஸ்திவாரத்தை போட ஆரம்பிக்கும் பொழுது அதை தடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது வழக்கு தொடர்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு? அவர் டிஃபமேஷன் சூட் நாளைக்கு போடுவாருன்னா
போட்டாலும் அப்புறம் கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க. அவர் போடுவார் என்று எதிர்பார்க்கின்றேன். அவர் போடணும். அந்த எக்ஸல் ஷீட் நீங்க வெளியிட்டதுமே வந்து திருடப்பட்டு வெளியிட்டிருக்கு. திருடிய பணத்தை காட்டுவதற்காக எக்ஸல் ஷீட்டை வெளியிட்டிருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட்டை திருடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதனால அவருடைய தமிழை அவர் திரும்ப சுய பரிசோதனை செய்ய வேண்டும். திருடி அப்படிங்கிற வார்த்தை எக்ஸல் ஷீட்டுக்கு பொருந்துமா அல்லது அந்த 4% கமிஷன் வாங்கினதுக்கு பொருந்துமான்னு அவரே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதனால ஒரு டிஃபமேஷன் சூட் போடுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏனென்றால் கோர்ட் வந்துட்டா ஒரு நடுநிலைமையா இருப்பான். ஸோ அங்கே பார்த்துக்கணும். சார் இந்து சமய அறநிலையத்துறையில் அந்த தங்கத்தூக்கி அதில் என்ன இஷ்யூஸ்? ஆனால் இல்லை, அதில் 2 இஷ்யூ இருந்துச்சு. நாங்கள் அந்த போராட்டத்தின் போது சொன்னதுக்கப்புறம் மாநில அரசு அதை திருத்தி கொண்டு விட்டாங்க. அதாவதுன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் என்கின்ற ஸ்கீம் வந்து மத்திய அரசில் இருக்கு. மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கு. இந்த சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்டில் மிக தெளிவாக இருக்குதுங்கன்னா, ஒரு கோயிலுடைய நகையை வந்து தொடுவதற்கான அதிகாரம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சிஎம்ஓ நம்முடைய சேகர் பாபு அவர்களுக்கு உரிமை இல்லை. அதே போல இந்த கோயிலுடைய நகை எடுத்து இன்னொரு பக்கம் கொடுக்கறதுக்கு உரிமை இல்லை. இது 2 தான் முதல்ல சேகர் பாபு அவர்கள் சொல்றதுல குழப்பத்தை ஏற்படுத்திட்டார். நாங்கள் தெளிவா என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த கோயில் நகை இந்த கோயிலுக்குத்தான் இருக்க வேண்டும், முடிவை அறங்காவலர் குழு தான் எடுக்க வேண்டும். 3வதாக ஹெரிட்டேஜ் கோல்டு என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கவர்மெண்டோட ஜிஓ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜிஓல வந்து நம்ம கேட்ட அனைத்து விஷயங்களுமே அந்த ஜிஓல இருக்கு. அனைத்து விஷயங்கள் இருக்கு. இப்ப எங்களோட இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா, 1970 முடிவிலிருந்தே கிட்டத்தட்ட 250 கேஜி தங்கத்தை உருக்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. இப்போது மிகப்பெரிய அளவில் உருக்க போறாங்க. 2000 கேஜி என்று சொல்லுகின்றார்கள். ஆர்பிஐ கொண்டு போய் உருக்க போறோம்னு சொல்லிட்டு அதை எப்படி உருக்குகின்றார்கள், எந்த கோல்டை பிரிச்சு எந்த கோல்டை உருக்க போறோங்கிற ஒரு கிளாரிட்டி, ஹெரிட்டேஜ் கோல்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் கொடுத்த கோல்டு உண்டியல்லே போட்டிருந்தா கூட ஒரு பெண்ணுடைய தாலி எடுத்து உண்டியல்ல போட்டிருக்கும் பொழுது எங்களை பொறுத்தவரை இந்த தாலி என்பது ஹெரிட்டேஜ் கோல்டு தான். அந்த தாலியை நேற்று கூட உண்டியல்ல வந்து போட்டிருக்கலாம். நம்ம ஊர்ல சம்பிரதாயம் இருக்கு, ஒரு மனைவி இறந்த பின்பு கணவன் வந்து தாலியை கொண்டே உண்டியல்ல போடுறாங்க. இதுக்கெல்லாம் அடுத்த கட்ட கிளாரிபிகேஷன் அமைச்சர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.